மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பத்தி, அதாவது தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அவருக்கு எதிராக இருந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு அவருக்கு ஆதரவா சில நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில பேசப்படுறாங்களோ இல்லையோ, அந்த விஷயம் திராவிடத்துக்கு நல்லா தெரியுதுன்னு தான் சொல்லலாம். எப்படி தெரியும்னு கேட்டாங்கன்னா, அதாவது இப்ப சமீபத்துல ஒரு 3000 பேர் இணைஞ்சிட்டாங்க திராவிடத்திற்கு, அந்த மாதிரி நிறைய நியூஸ்கள் வந்துச்சு. அதை தூக்கி கொண்டாடினாங்கன்னு நம்ம சொல்லப்படணும். ஆனா அது உண்மையான்னு பார்த்தோம்னா, அதுவும் வெட்ட வெளிச்சுக்கு வந்துட்டு நம்ம மீடியா மத்தியில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் ஏதோ ஒரு மீட்டிங் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. நீங்க நாம் தமிழ்ல எத்தனை வருஷம் இருக்கேன்னா, நான் ஒன்றும் இல்லைன்றாங்க, இல்லை இருக்கேன்றாங்க. ஏதோ உறுப்பினர் கார்டு இருக்கான்னா இல்லைன்றாங்க, இல்ல சேலத்துல இருந்து வந்திருக்கேன்னு ஒரு நிறைய வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். இன்னும் சாப்பாடு கொடுக்கலன்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோன்றாங்க. அந்த மாதிரி நிறைய திமுக நிர்வாகிகளே மறுபடியும் திமுகவுக்கே இணைஞ்ச சில செய்திகள் நம்ம மீடியா மத்தியில நம்ம பார்த்துருக்கலாம். இந்த பதிவு நம்ம யாருக்கு எதிராவோ இல்லை சப்போர்ட்டாவோன்னு இல்லை, தமிழக மக்களிடையே இந்த அரசியல் வட்டாரம் பார்க்கறதுக்கு, அதாவது எப்படிப்பட்ட மக்கள் இதை பார்த்து இன்னும் நம்புறாங்கன்னு நினைச்சு இன்னும் கூட இந்த தமிழக அரசியல் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. அதை பொறுக்க முடியாம தான் இந்த நம்ம பதிவு போடுறோன்றதுதான். மற்றபடி இவங்க ஆதரவு சீமான் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இங்க இல்லை. ஆனா இருந்தாலும் ஈவேரா கருத்து இங்க சீமான் நல்லா வச்சு செய்யறதா தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, இதை திராவிடத்தால ஜமாளிக்க முடியலன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவா, அதாவது அவருக்கு எதிராக இருந்தவங்க நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நிறைய சீமான் கிட்டிய நிருபர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி கேட்கிறாங்க, நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் அங்க போயிருக்காங்க, திமுக இணைஞ்சிருக்காங்க, இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னா, அவரு அப்படியே நக்கலா சொல்றாரு. அதாவது நாம் தமிழ் கட்சியில ஒழுங்கா இல்லாதவங்கள ஒரு 30-40 பேர் நான் வெளியே அனுப்புனேன், நாங்க அனுப்பிச்சு அங்க வந்துதான் திராவிடத்தை வளர்க்கணுமா திமுக வளர்க்கணுமான்ற மாதிரி காமெடியா சொல்லிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நியூஸ்ல எல்லாம். ஆனா இருந்தாலும் நிறைய இங்க பெரியாருக்கு எதிரான கருத்து கிடையாது. ஆனா பெரியாருக்கு பெரிய எல்லாமே தமிழகத்துல நடக்கிறது பெரியாரால தான் அப்படிங்கிறது தான் மக்களால ஏத்துக்க முடியலன்னு நம்ம பார்க்கப்படணும். நிறைய விஷயம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக, நிறைய மொழி போராட்டத்துக்காக நிறைய போராடி இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அது பெரியார் முன்னிலையில தான் நடந்திருக்கு, பெரியார் இருக்கும்போது நடந்திருக்குன்ற மாதிரி சில கருத்துக்கள் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய இது தவிர அனைத்து இன்னைக்கு எச் ராஜா அவர்களும் இதுக்கு முன்னாடி உண்மையிலேயே பிஜேபி ஈவேராவுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்போது சீமான் அளவுக்கு கொடுக்கலையோன்ற மாதிரி தான். இருந்தாலும் இதுதான் தகுந்த நேரமா பார்த்து சீமான் கையில் எடுத்திருக்கிறாரோன்ற மாதிரி தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். சீமான் அவர்களின் ஈவேராவுக்கு எதிரான கருத்துக்கள் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதாவது தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப ஆபத்தான அரசியல் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஆனா இது தமிழக மக்கள் ரசிக்கிறாங்களேன்ற மாதிரி தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். ஆனா இது உண்மையிலேயே திராவிடத்துக்கு எதிராக இருக்கலாம், திராவிடக்காரங்க தான் இது ஆபத்தான நினைக்கப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் இங்க வருது. ஆனா தமிழர்கள் இன்னைக்கு எல்லாம் ரசிக்கிறாங்கன்ற மாதிரி தான். எத்தனை வருஷம்தான் பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்ன்ற மாதிரி. அதாவது பெரியார் தான் எல்லாமே தமிழகத்துல செஞ்சிருக்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பெரியார் ஏதோ செஞ்சிருப்பாரு, ஆனா இருந்தாலும் எல்லாமே பெரியார் தான் நீங்க ஒரு பிம்பத்தை கட்டி வைக்கும்போது, சீமான் போன்றவர்கள் இன்னைக்கு வர்றதுல எந்த தவறு இல்லைன்ற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில இன்னைக்கு கூட அதாவது அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆனா ஊடகனாலும் சரி, இங்க இருக்கிற சில அரசியல் கட்சிகள், அதாவது நேத்து கட்சி தொடங்கின சீமான் விஜய் அவர்களோட ஒப்பிட்டு சில விஜய் அவர்கள் சீமானுக்கு வந்துட்டாரு, போட்டியா இருப்பாரோன்ற மாதிரி சில நிலைப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க. சீமானோட பயணம் எத்தனை ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சி, அத்தனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். விஜயோட போட்டி அப்படின்றது எப்படி? இப்போ விஜய் அவர்கள் ஒரு கண் பெரியாரையும் இன்னொரு கண் தேசியம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு ஒத்த குரல், ஏதாவது ஒரு பெரியாருக்கு எதிரா இவரு சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து கூட இவர் வெளியிடலன்னு நம்ம பார்க்கப்படணும் விஜய் அவர்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்படி ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னாலும் கூட சீமான் அவர்கள் வச்சு செய்வாருன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். நிறைய விஷயங்கள் பயந்துட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சீமான் பார்த்து
திராவிடம் வந்து பயந்துட்டாங்கன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். அப்படிதான் இந்த ஊடக மத்தியில எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இல்லைன்னா இந்த மாதிரி வராதே. அதாவது ஒரு வீடியோ, ஏதோ ஒரு கேள்வி, நிருபர் கேள்வி கேட்கிறாரு, இவர் கோபமா பிக்காளி என்னமோ சொல்லிட்டு போறாரு. ஆனா ஏதோ ஒரு ஊடகம் வந்து அதுல வெட்டி அது இது பண்ணி வேற ஏதோ ஒரு ஆபாசமா ஒரு பெண்ணுக்கு எதிராக, நிருபருக்கு எதிராக திட்டாருன்ற மாதிரி. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? பயத்தை தானே காட்டுதுன்ற மாதிரி. மேடையிலேயே முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் பேசினா கட்சி பெயரை உச்சிருக்கல அப்படின்னு, அந்த உச்சிருக்கிற அளவுக்கு அந்த கட்சி இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க. இது மறைமுகமா வந்து உண்மையிலேயே பி நாம் தமிழர்கள் வளர்ந்துட்டு இருக்கிறதா தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். ஜமாளிக்க முடியலன்னு தான். அதாவது திருமாவளவன் அவர்கள் கருத்தாலும் கூட நாளுக்கு நாள் வேற வேறதான். அதாவது திராவிடங்கிறது ஒரு கற்பனையான ஒரு வீடியோ எல்லாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. அதாவது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் ஆனாலும் சரி, ஆனா உண்மையிலேயே நாம் தமிழர் வெஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா உண்மையிலேயே மக்கள் இன்னைக்கு திரும்பி பார்த்திருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தல் வந்து எப்படி ஒரு மனநிலை பாருங்க. அதாவது தமிழகமே, அதாவது என்டிகே எல்லாமே ஒரு கட்சியாவே பொருட்படுத்தாம இருந்தாங்க. இன்னைக்கு திமுக வெஸ் என்டிகேன்ற மாதிரி வந்தது வந்து உண்மையிலேயே மக்கள் மத்தியில பெரிய விஷயம்தான். நிறைய பதிவுகள் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அதாவது சீமான் அவர்களை என்டிகே விரட்டி அடித்து விட்டார்கள் அப்படி இப்படின்னு. ஆனா உண்மையிலேயே விரட்டி அடிக்கிறது சீமான் அவர்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேச்சுக்கு கூட ஒரு நிருபர்கள் கேட்டாலும் என்ன பண்ணாலும் இவர வெளுத்து வாங்குறாருன்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் இப்ப ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு ஏதாவது உண்மையிலேயே சொல்லியிருக்கலாம். இப்ப இவர்கள் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏது செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மேடை வச்சு அதுக்கு எதிரான சில கருத்துக்கள் சொல்லலாம். மிரட்டப்படுகிறார்களான்றத, இந்த மிரட்டல் அரசியலுக்கு சீமான் எல்லாம் பயந்த மாதிரி தெரியல. நம்ம யாருக்கும் ஆதரவாவோ இதுவோ இந்த சொல்ல வரல. ஆனா இருந்தாலும் சீமான் அவர்கள் நல்ல பூந்து விளையாடுறாருன்னு தான் இன்னைக்கு பார்க்கணும். தமிழகம் முழுக்கும் இன்னைக்கு சீமான் இல்லைன்னா அரசியலே இல்லைன்ற மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு திராவிட கட்சிகள் இன்னைக்கு ஏதோ ஒரு தோற்கக்கூடிய கட்சியாக தான் இன்னைக்கு பார்க்கப்படணும் மக்கள் மத்தியில. ஆனா இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு போர்வையில ஏதோ ஒரு எல்லாம் நாங்க தான் செஞ்சோன்ற மாதிரி ஒரு போர்வையில போயிட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். டங்ஷன் விவகாரமும் அப்படிதான். அதாவது ஒண்ணுமே புரியல, மக்கள் எப்படி புரிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி. டங்ஷன் விவகாரம், அந்த டங்ஷன் வேணாங்கிறதுக்காக அரிட்டாப்பட்டி மக்கள் போராடினா அவர்கள் மேல கைது நடிக்க இன்னொன்னு நிறைய அவங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் நிறைய இருக்குன்னு நம்ம பார்க்கப்படுறோம். அந்த மக்கள் இன்னைக்கு வந்து டங்ஷன் விவகாரம் வந்து ரத்தானதுக்கு அப்புறம் முதல்வர் அவரை எப்படி பாராட்டிடுவாங்கன்ற மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்க்கப்படணும். ஆனா நேத்து அரிட்டாப்பட்டியில வந்து அவர் இந்த டங்ஷன் ரத்தானதுக்கு வந்து பாராட்டு விழா மூர்த்தி அவர்கள், அமைச்சர் அவர்கள் நடத்தியிருக்காங்க. ஆனா மக்கள் இங்க பாக்குறாங்க. அதாவது அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் ஒரு சாத்தியன்ற மாதிரி. அதாவது இந்த விவகாரத்தை வந்து உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் தான் சில விஷயங்களை முன்னெடுத்து மக்கள் போராடுற இடத்துக்கே அந்த இடத்துல போய் அவர்களுக்கு டைரக்டா டெல்லிக்கு கூட்டிட்டு போய் நிறைய விஷயங்கள் அவர் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாருன்னு மக்கள் மத்தியில எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஊடகத்துல பேசுறாங்களோ இல்லையா, மக்கள் மத்தியில நல்லா பேசுறாங்க. அன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து பொங்கல் கொண்டாட மாட்டோன்ற அந்த கட்டத்திலே கூட தைரியமா போய் நீங்க நல்லபடியா பொங்கல் கொண்டாடுங்க, நம்மளோட பாரம்பரியம், நீங்க பயப்படாதீங்க, இதுக்கு நான் கேரண்டின்ற மாதிரி இது அண்ணாமலையால சாத்தியாச்சின்னு தான் மக்கள் பேசப்படுறாங்க. அங்க இருக்கிற சுத்தி அரட்டப்பட்டி அங்க விஷயம். ஆனா இதெல்லாம் வந்து உரிமை கொண்டாடுறது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இதே விஷயம் ஏலம் விடும்போது எல்லாம் அது வரைக்கும் இத்தனை மாசம் பொறுத்துட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு ரத்துங்கிற டைம்ல வந்து உரிமை கொண்டாடுறது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் தமிழக மக்கள் வந்து சில அரசியல் நிலைப்பாடு இன்னைக்கு, அதாவது எல்லாமே நாங்க தான்ன்ற மாதிரி, எல்லாம் இந்த நல்லா தமிழகமே நல்லா தான் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னுமா நம்புறாங்கன்ற மாதிரி. பிராக்டிக்கலா இருந்திருந்தானா எல்லாமே நம்ப தான் செய்வாங்க. ஆனா இங்க வந்து ஊடகம்னாலும் சரி, சில விஷயங்கள் நடக்கிறது ஒண்ணு, ஆனா ஊடகத்துல காட்டப்படுறது ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இதே சீமான் அவர்கள் வந்து நடுவுல வந்து நல்லா பூந்து விளையாடுறாருன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இருந்தாலும் ஈரோடு இடைத்தேர்தல் வந்து சீமானுக்கு மக்கள் வந்து கண்டிப்பா
ஏதோ ஒரு ஆதரவு வந்து கண்டிப்பா மக்கள் மத்தியில இருக்குன்னு நம்பப்படுறது. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.